மறப்பதும் மறக்கப்படுவதுமே மனிதனின் மிகப்பெரிய பயம். Oblivion is man's greatest fear. ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு இருபத்தி வயசு ஆச்சு. இன்னும் 2 தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்க. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி வளருவேன்? ஏன் அபி, அப்பா இருந்திருந்தாருன்னா சந்தோஷப்பட்டுப்பார்ல, உனக்கு வேலை கிடைச்சதை நினச்சி. திடீர்னு இப்படி வந்து கேட்டா நான் என்னத்த சொல்றது? ஏய், என் அம்மா இப்ப போன் பண்ணாங்க. உனக்கு 7 மாசம் ஆயிருச்சு, உனக்கு இங்க எப்பதான் வளகாப்பு நடக்கும்னு என்ன பிடிச்சு தாளிக்கிறாங்க.
முடிவில் 7251 நாள். Day 7251 in the Continuum. முடிவில் 7299 நாள். Day 7299 in the Continuum. தனிமை மிக மோசமானது, கொடூரமானது, கசப்பானது. ஆனால் இதை விட கொடுமையானது, எல்லாரும் இருந்தும் ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வாழற இந்த வாழ்க்கை. நான் சொல்கிறது, சொல்ல போகிறது இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இல்லாமலும் போகலாம். I don't know if I would ever break this loop, but when I do not know the consequences. நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா? தெரியல. இது என்னோட 7299 செப்டம்பர் 7, 2019. One day remains to 20 years of mundaneness. ஏன் அபி, அப்பா இருந்திருந்தாருன்னா சந்தோஷப்பட்டுப்பார்ல, உனக்கு வேலை கிடச்சதை நினச்சி. I don't remember when it began and how it did, but I remember everything else. நடந்தது, நடக்க போகிறது எல்லாமே நினைவுகளாக இருக்கு. Sometimes I get ideas. I hear a voice in my head. ஒரு பழக்கப்பட்ட குரல். இந்த ரெக்கார்டிங் பிளானுக்கு காரணமும் அந்த குரல் தான். This is probably going to be gone when I wake up today. Again. இந்த 20 வருஷத்தில் முதல் ஒரு மாதம் உண்மையை உணரவே சரியாக இருந்துச்சு. பல தடவை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், சில தடவை நம்ப வச்சுருக்கேன். பட் வாட்ஸ் த யூஸ்? I'd sleep and the day would restart again and I'd have to repeat the same fucking conversation. பலன் தராத முயற்சிகளை முயல்வதனால் என்ன பலன்? ஞானி மாதிரி பேசுகிறாங்களா? This is what 7299 days of mundaneness does to you. கடவுளே காப்பாற்ற நிறுத்திருக்கேன், அப்புறம் கடவுளே இல்லைன்னு மறுத்திருக்கேன், வெறுத்திருக்கேன். Sometimes I gave up on life. I've tried killing myself. It would only restart the day. தூங்காமல் இருந்தால் அடுத்த நாள் அடைஞ்சிடலாம்னு நினச்சிருக்கேன். But it didn't work. It was worse. When the day was about to end, ears would start bleeding. Sometimes the nose. வலி உயிர் போகும். A painful fucking death.
then restart, repeat, restart again. அப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. And then I put my education to use. Theoretical physics, BSc. When you're stuck in a causal loop for 20 fucking years, you better learn, educate yourself about it. I spent all the years deciphering, or at least trying to decipher, time. The more I learned, the more I tried. காலப்பயணம் சாத்தியமா? சாத்தியம்னு நம்புறேன். If what I'm experiencing is possible, then why not time travel? Maybe. But there's something important to note here. There are two things that cannot be built in a day. One of them is room. The other is a fucking time machine. I did the math, but once the day ends, it's gone, and I'd have to restart. I tried remembering the calculations and taking it forward in memory. ஆனால் என்னதான் முக்கினாலும் மூளை கெட்டாது. அதாவது செப்டம்பர் 7 தாண்ட முடியாத வரைக்கும் என்னால் டைம் ட்ராவல் கண்டுபிடிக்க முடியாது. பட் செப்டம்பர் 7 தாண்டறதுக்கு எனக்கு டைம் ட்ராவல் தேவை. என்ன அளவு மயிரிடாது. Sorry. I just felt like opening up. Never mind. It's bedtime. Bye. ஏன் அபி, அப்பா இருந்து நீ சாப்பிடு, நான் யாருன்னு பார்க்குறேன். யாருங்க? அபிமன்யு வீடுங்களா? ஆமாங்க. நீங்கள்? பேங்க்லேருந்து வந்திருக்காங்க. பேங்க்கா? லோன் விஷயமா பேசுகிறதுக்காக வர சொல்லியிருந்தார். எந்த பேங்க்? என்கிட்ட எதுவும் சொல்லலையா அவன்? சாட்டர்டே ஃப்ரீயாக இருப்பேன் வாங்கன்னு அவர் தான் சொன்னார். அவருக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். அபி, வரம்மா. பேங்க்லேருந்து யாரோ வந்திருக்காங்க அவனை பார்க்க. கையை கழுவிட்டு வரலாம்ல அபி? பாரு, இப்போ ஃப்ளோரெல்லாம் சிந்தி வச்சிருக்க. இப்போ யார் இதை கழுவுறது? मेरी प्यारी बच्ची को किसी की नजर न लगे. செம்மையா இருக்குங்க, அசத்தலா இருக்கு.
குழப்பத்தில் இருக்குன்னு தெரியுது. which means you know this is not normal. யார் நீங்கள்? ஒரே நாளுக்குள்ளே ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னா அடுத்த நாள் அவனால் அடையவே முடியாதுன்னா அந்த அடுத்த நாளில் என்ன நடக்கும்? Does he die? Or does he disappear from the memories of everybody he knew in life? Do they forget him? லிசன், நீங்கள் யார்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? What's happening? ஏய், திடீர்னு இப்படி வந்து கேட்டா நான் என்னத்த சொல்றது? ஏய், என் அம்மா இப்போ ஃபோன் பண்ணாங்க. உனக்கு 7 மாசம் ஆயிருச்சு, உனக்கு இங்க எப்பதான் வளகாப்பு நடக்கும்னு என்ன பிடிச்சு தாளிக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா உனக்கு எப்பதான் வளகாப்பு நடத்துறாங்க? காவேரி, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. நான் என்னத்த பத்தி சொல்லணும்னு சொல்றேன்? ஆ? நீ நடந்துக்கிற லட்சணத்துக்கு வளர்க்கப்படுத்த கேடா? ஏய், நான் என்னடி கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னடி பதில் சொல்லிட்டு இருக்க? நான் கரெக்ட் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ண கையோட ஒரு ஆம்பளைய லட்சணமா என்ன உன் வீட்டுல வச்சு குடும்பம் பண்ணியிருந்தனா இந்த வீட்டுல நமக்கு கிடைச்சிருக்கிற மரியாதை சரியான நேரத்துல முறையா கிடைச்சிருக்கும். ஆனா நீ என்ன கூட்டிட்டு வர முடிவில் என் 7300வது நாள். டே 7300 in the Continuum. இந்த லட்சணத்துல எங்க அப்பா அம்மா எனக்கு அது செய்யல இது செய்யலன்னு குறை மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, படிச்சு பல்ல கட்டி. என்ன மாப்பிள்ள இது? வாய் வயிறுமா இருக்கிற புள்ள நான் சொல்கிறது போறீங்க. டீ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுமா? இதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி அதே தான் டெய்லி போடுறோம். இல்லாமலும் போகலாம். I புதுசாக don't know if I would ever break this loop. But when I do not know the consequences. நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா? தெரில. அதுதானே பிரச்சனையே. என்ன பாக்குற? This is today's recording. நான் உன்கிட்ட ஏற்கனவே கேட்டேன். Tonight's. மாசம் ஆகும்போது எப்ப வளர்க்க பண்ண போறேன்னு. நானா வாய் திறந்து கேட்டதுக்கு we break the loop tonight. நீ வளர்க்க பத்தி யோசிக்கவே இல்லைல்ல? நீ இப்போ எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி எப்ப வளர்க்க நீ எப்படி வெளியே வந்த? தெரில. ஒரு நாள் எந்திரிச்சு டேட்டை பார்த்தேன். செப்டம்பர் 8ன்னு இருந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்போது சத்தியம் தானே? நம்ம கேல்குலேஷன்ஸ் கரெக்ட் தானே? ஏன்னா நீ படித்தது கேல்குலேட் பண்ணது எல்லாம் என்னை பின்னோக்கி வர வைக்கிறதுக்காக. யூ நெவர் கேர்ட் அபவுட் ஃபார்வர்ட் டைம் ட்ராவல். நீ வருவேன்னு உனக்கு தெரியும். நீங்க அந்த வண்டி கடையை வச்சு சம்பாதிச்சு அதுல மிச்சம் குடிச்சு உங்களுக்கு வளகாப்பு நடத்துறதுக்குள்ள இவளுக்கு குழந்தையே பிறந்துடும். அப்படியெல்லாம் இல்ல மாப்ள. எப்படியாவது இந்த மாசம் காவேரிக்கு நல்லபடியா How long did it take? It definitely took more than a day இந்த விஷயமா சண்டை and a lot of smart people. மா அம்மா நம்மளை இப்போதைக்கு சமாதானப்படுத்ததான் இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாசத்துல உனக்கு பரவாயில்ல, பார்க்கட்டும் விடு. அவங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. சீக்கிரம் இருந்துடுவாங்களா? எப்போ? எவ்வளோ வருஷம் இருக்கீங்க? ஹேய் ஹேய் அதெல்லாம் இல்லை. 70 வயசுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஷீ இஸ் குட். இட்ஸ் நாட் தட். நம்ம யாருக்குமே இனி அவ்வளோ டைம் இல்லை. இதான் முடிவாக இருக்கலாம், இல்லை ஆரம்பமாக இருக்கலாம், தெரியல. என்ன ஆரம்பம், என்ன முடிவு, என்ன நடக்குதுங்க? Why are you here? இந்த 7300 நாளும் என்னென்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? More or less. But சில நேரம் I can see and hear things that haven't happened before. ஆனாலும் ஞாபகம் மாதிரி ஒரு உணர்வு. Like I remember them.
என்ன ஞாபகம் இருக்கு சொல்லு. நிறைய தோணிருக்கு. அம்மா அவங்களுக்கு வயசாயிடுச்சு. புது கார், காசல்லு, கால பயணம், என்னென்னமோ. எப்பயாவது பயத்தை உணர்ந்திருக்கியா? லைக் இட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. நிறைய தடவை. They are my memories, my fears. I am your future as well as your past. எப்படி ஒரு வட்டத்துக்கு தொடக்கமோ இல்லை முடிவும் இல்லையோ, அது மாதிரி உனக்கும் இறந்த காலம் எதிர்காலம்னு எதுவும் இல்லை. காலத்தை பொறுத்த வரைக்கும் நீ அதில் இல்லை. வாட் யூ திங்க் யூ ரிமெம்பர் இஸ் யுவர் ஃபியூச்சர். தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஃபியர், என்ன எண்ட் ஆஃப் த வேர்ல்டு? கேன் யூ ஃபக்கிங் புட் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்? தெளிவாக சொல்லு ப்ளீஸ். ஒவ்வொரு தடவை உன்னுடைய டே ரீஸ்டார்ட் ஆனப்போ நீ ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்திருப்ப. ஒவ்வொரு தடவையும் 10 விஷயத்தை 10 விதமாக பண்ணியிருந்தா கூட the permutations are endless. Each time you did a thing different, you created a tangent to the loop, a new possibility, and each possibility is an instability in the universe. A singularity. Right in the middle of the universe. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ என்ன யூஸ்? I am from this possibility, the 7300th possibility. மற்றது எதுலேயும் நான் இல்லை. என்னால் இன்னைக்கு மட்டும்தான் வர முடியும். அப்போ நீ இதை நிறுத்த வரல? முதல் நாள் ஞாபகம் இருக்கா இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு? இப்படி தான். திஸ் இஸ் ஹவ். 2 காலகட்டத்தை சேர்ந்த ஒரே பொருள் ஒன்னோட ஒன்று எதிர்கொள்ளும் போது So you came to keep the loop running? that's probably the only way to restore stability. What do you mean probably? அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ டூ மீ எ ஃபேவர். இன்றைக்கி நைட் ரெக்கார்டிங்கில் என்னை பற்றி மென்ஷன் பண்ணாது. ஏன்னா நாளைக்கு நீ எந்திரிக்கும் போது உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. ஏன்னா எனக்கும் எதுவும் ஞாபகம் இல்லை. அப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எனக்கும் நடந்திருக்கலாம், எனக்கு முன்னாடியும் நடந்திருக்கலாம். அந்த ரெக்கார்டிங்கில் என்ன இருக்கோ அதுக்கு மேலே எனக்கும் தெரியாது. ஏன் உன்னை பற்றி சொல்லக்கூடாது? ஏன்னா எனக்கும் இதே நடந்திருந்தா, எனக்கு முன்னாடியும் ஒரு லூப் இருந்திருந்தா, என்னாலேயும் இந்த சிங்குலாரிட்டியை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாமல் போயிருந்தா நீ திரும்பி வந்திருக்க மாட்டேன். ஆமாம். would you come if you didn't know how to go back? You don't have way back. it could only push me back in time. நம்ம கேல்குலேஷன்ஸ்னால என்னை இவ்வளோ தூரம் தான் கொண்டு வர முடிஞ்சது. you never cared about forward time travel. ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருது. லிரிக்ஸ் சரியாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இட் கோஸ் லைக் திஸ். சாகாவரம் போல் சாபம் உண்டோ, தீராக்கதையை கேட்பார் உண்டோ. You're bleeding. Your nose. என்னோட பாதை முடிவுக்கு வந்துடுச்சு. Now it's your turn to continue living along the same path. I need to leave. Bye.
குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஏதாச்சும் யோசிச்சிங்களா? வர்ஷினி. சரி, பையன் பிறந்தா? 2 பேர் யோசித்தேன். ஆனால் அதில் ஏதுன்னு குழப்பமாக இருக்கு. என்ன 2 பேர் சொல்லுங்க. விக்னேஷ், அபிமன்யு. அபிமன்யு தான் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு.